இன்றைக்கு எங்களுக்கு அடுத்தவனுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று எங்ககிட்ட இல்லை, ரெண்டாவது எங்ககிட்ட வீண் விரயம் கூட. நாங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ பழகிட்டோம். எங்களோட முன்னோர்கள் அவங்களுக்காக வாழ்ந்தாங்க, நாங்கள் அடுத்தவங்களை திருப்திப்படுத்தத்தான் எங்களோட வாழ்க்கை. அதனால் ஒரு நாளும் அடுத்தவனை திருப்திப்படுத்த இயலாது. உதாரணமா அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு ஆடம்பரம் உண்டா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. பள்ளியா வாப்பா எளிமையான முறையில் கட்டுங்க பள்ளி வாசல். சில பள்ளிகளுக்கு வெளியில போய் பார்த்தா குப்பாவுக்கு 1 கோடி செலவழிச்சிருக்குது, இன்னும் வேலை முடியல. மிஹ்ராபுக்கு 75 லட்சம் பாஸ், என்னமும் வசூல் பண்றாங்க. என்னத்துக்கு? ஒரு மிஹ்ராபுட வேலை முடியல, மிஹ்ராபுட டிசைன் முடியல, பள்ளியில குப்பால போட்ட டிசைன் கம்ப்ளீட் இல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு அழகா பரக்கத்தா பள்ளிகளை கட்டி அந்த பள்ளிகளில் அமல் செய்யக்கூடிய உள்ளங்களை யார் உருவாக்குறது? அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள்கிட்ட ஆடம்பரம், திருமணம் ஆடம்பரம், அடுத்தவங்களுக்காக வாழ்றோம். ஒரு வாகனம் ஒன்று எடுத்துட்டு வரோம். ஒருத்தர் சொல்றார், என்ன ஆச்சியார் இப்ப பார்த்து இந்த டொல்பினுக்கு வந்தீங்க, நல்ல இந்தியா தானே லேட்டஸ்ட் மாடல்ல கேடிஎஸ் சூப்பர் ஜிஎல் 1 கோடி 10 லட்சத்துக்கு வந்திருக்குது. இப்ப இதுதானே ஆச்சியார் மாடல், இப்ப என்ன ஆச்சியார் இந்த டிசைனை கொண்டு வந்தீங்க? நடைமுறையில் உள்ள விஷயம். இந்த திருமணம் எடுத்தாலும் கொஞ்சம் பழைய டைப்ல எடுக்கிறேன்டா, கொஞ்சம் புள்ளாலே போதா குற மாதிரி. வீட்டுல கல்யாணம் சும்மா காலத்துக்கு ஏத்த மாதிரி டிசைனா மாடலா நடக்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு சும்மா திருப்தி இல்லாத மாதிரி கல்யாணம். ஏன் ஊர்ல என்ன பேசுவாங்க தெரியுமா? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன பேசுவாங்க தெரியுமா? இன்றைக்கு வாட்ஸ்அப்ல போடுவாங்களா இல்லையா? நான் எப்படி மோத்த காட்டுற சமூகத்துக்கு? ஏன் வாப்பா அடுத்தவனை திருப்திப்படுத்த போறீங்க? நீங்க திருப்தி அடைங்க, ஏண்ட திருப்திக்காக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு குமரு புள்ளேடு எக்ஸாம்பிள், உதாரணமா அலுமாரியை திறந்து பார்த்தா சாதாரணமாக ஒரு 25-20க்கு மேல உடுப்பு இருக்கும். யோசனை பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் வாப்பா இது உடுக்கலையா? இது போன மாசம் உடுத்தது, இப்ப அது உடுக்கிறல. இப்ப டிசைன் அது அதாவது இந்த டிசைன் பழசா போயிருக்கு, இப்ப புதிய டிசைன் வந்திருக்கியா? நோம்பு பெருநாளுக்கு ஒருக்கத்தானப்பா உடுத்தாய் உடா இது இல்ல டாடா இதெல்லாம் உடுக்கலாம். இப்ப 2வது இந்த வேற கடவுள்ல 2வது வந்திருக்கான் பேங்காக்ல. ஏன் இதை உடுத்தா? சும்மா என்ன நினைப்பாங்க வாப்பா, அடுத்தவனுக்காகவே நினைச்சிடும். நாங்க உடுப்பு உடுத்தாலும் அடுத்தவனுக்கு, ஒரு போனை வாங்கினாலும் அடுத்தவன் பார்த்து என்ன சொல்லுவான், கல்யாணம் எடுத்தாலும் அடுத்தவன் என்ன சொல்லுவான், சாப்பாடு கொடுத்தாலும் அடுத்தவன் என்ன சொல்லுவான், பள்ளியை கட்டினாலும் அவங்க ஒரு பள்ளியை பாருங்களேன். என்னத்துக்கு வாப்பா நாங்க அடுத்தவனை பத்தி யோசிக்கிறோம்? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவனை திருப்திப்படுத்த வாழுகின்ற சமூகமாக இன்றைக்கு நாங்க மாறிக்கொண்டு வரோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பொம்புல விளங்கணும், ஊட்டுவல்ல புள்ளை வளர்க்கிற நேரம் ஒரு பொஞ்சாதி சொல்லணும். புள்ள சொல்லும் தான், அப்படி வாங்கித்தாங்க இப்படி வாங்கித்தாங்கன்னு சின்னத்திலிருந்தே பழக்கணும். ஒரு புள்ள கிட்ட சின்னத்திலிருந்து ஒரு உண்மை சொல்லணும், உங்களோட வாப்பட தொழில் இதுதான், உங்களோட வாப்பட சம்பளம் இதுதான், உங்களோட வாப்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல தான், வாப்பட சம்பளத்துக்குள்ள நாங்க வாழ பழகணும். மகன் வாப்ப ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான் கொண்டு வரார், இதுக்குள்ள நாங்க ஒரு 200 ரூபா மிச்சம் முடிக்கணும். திடீர்னு மாமா வருவாங்க, திடீர்னு அவளுக்கு காய்ச்சல் ஒன்று வரும், திடீர்னு ஸ்கூல்ல ட்ரிப் கொண்டு போவாங்க, சல்லி கேட்பாங்க. சின்னத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு வரவுக்கேற்ற செலவை பழக்கணும். இது பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கடன்பட்டு வட்டிக்கு மாடலுக்கும் டிசைனுக்கும் நாங்கள் பழக்கிட்டோம், இப்போ ஒன்றும் செய்யலாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் அடுத்தவனுக்கு ஒரு சாப்பாட்டு பார்சல் கொடுக்க பாக்கியம் இல்லாத சமூகம். நான்டா சொல்றேன், எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு காக்க வந்து நிக்குதா சாப்பிடுற நேரம், பாரமாக நினைச்சாதீங்க, பாக்கியமா நினைங்க. இவ்வளோ பெரிய ஏரியால இந்த காகத்துக்கு ஒரு பசிக்கு ரிஸ்க் கொடுக்கிறதுக்கு ஏண்ட வீட்டுக்கு பின்னுக்கு அல்லாஹ் அனுப்பிக்கிறார். ஒரு நாய் வந்து நாக்க போட்டு கொண்டு நிக்குதா நினைச்சோம், இவ்வளோ பெரிய ஏரியால ஏண்ட வீட்டுக்கு பின்னால் ஒரு நாய் வந்து தண்ணி கொடுக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாய்க்கு தண்ணி கொடுத்து சுவர்க்கம் போற பெண்மணி சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஒரு ஜானி, ஒரு விபச்சார பெண்மணி, ஒரு நாய் தாத்தோட இருக்குது. பாக்குற அல்லாஹ் படைச்ச படைப்பு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹல்கு குல்லுஹும் இயாலுல்லாஹ், உலகத்துக்கு எல்லா படைப்பும் அல்லாஹ் படைச்சதப்பா. மரமா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், ஊர்ந்து போறதா இருக்கலாம், பறந்து போறதா இருக்கலாம், நீந்துறதா இருக்கலாம், எல்லாமே ஹல்குல்லாஹ் தான், அல்லாஹ் படைச்சது. அதுக்கு இறக்கம் காட்டக்கூடியவங்க உலகத்தில் வாழணும். அடுத்தவங்களுக்கு பாவம் என்று உள்ளத்துல வரணுமே. அந்நியவங்க கூட சொல்லுவான், முகமது ஆகன கண்டேப்பா பவுனே பாவமே, இப்படி அடிச்சாதீங்க போதும் பாவம். இந்த பாவம் என்ற வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து பெய்த்துச்சா என்று கேட்கிற அளவுக்கு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களே கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா, நல்லவர்கள் யார் தெரியுமா, அடுத்தவனுக்கு பிரயோஜனமாக வாழ்பவன். அடுத்தவனுக்கு உதவி செய்யறனா பணத்தால மட்டும் இல்லை, நல்ல திறமையை தந்திருக்கிறார்.
நாளுக்குள்ளே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறோம், இங்கே வாங்குமேன் இதெல்லாம் போட்டு கொண்டிருக்க வாணும், இப்படி ஹேர் கட் பண்ண வாணும், நல்ல மில்லு இதெல்லாம் விட்டு போடுங்க அப்படின்னு அட்வைஸ் அவர்கிட்ட அறிவால கொடுக்குறார், உதவி செய்கிறார். ஒருத்தர்கிட்ட நல்ல பலம் இருக்குது, பக்கத்து வீட்டில் ஒரு வேலை நடக்குது, இங்கே வாங்க செல்லு தாரம் முடிச்சுக்கொண்டு 2000 3000 கொடுத்து கொண்டிருக்க வாணும், பிரச்சனை இல்லை, நானும் கொஞ்சம் அந்திக்கு வந்து நானும் ஒரு 10 பேக் எடுத்து போடுறேன், நானும் கொஞ்சம் சப்போர்ட் தாரம், பிரச்சனை இல்லை. அல்லாவுக்காக ரப்புக்காக அடுத்தவனுக்கு உடம்பால் உதவி செய்யலாம், திறமையால எழுத்தால. அன்புக்குரியவர்களை ஒருத்தர் கடிதம் கொண்டு வச்சுக்கொண்டு எழுதுறது கொழும்பு போக போறார், டிரான்ஸ்லேஷன் பண்ண, இங்க வாங்க ஆஜியார் என்னத்துக்கு அவ்வளவு தூரம் போறீங்க, கொஞ்சம் இஷாத்தை விட்டு வாங்களே, நான் எழுதி தாருன்னு இதுக்கு என்னதுக்கு 2000 ரூபாய் கொடுத்து பெட்டாக பேத்து அங்கே காஞ்சி நலஞ்சி அங்கே பேத்து கொண்டு வாங்கலை வீட்டுக்கு. திறமைகளால் உதவி செய்யலாம், நல்ல ஆலோசனைகளால் உதவி செய்யலாம், உடம்பால் உதவி செய்யலாம், பணத்தால் உதவி செய்யலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய விடயங்கள் விற்குது உடம்பால பணத்தால. பாருங்க, சலாம் கூட அடுத்தவனுக்கு நாங்க செய்யற உதவிதான், சலாம் கூட அடுத்தவனுக்கு நாங்க செய்யற உதவி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சலாம் அர்த்தம் என்ன? உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, 10 13க்கு மேல் அர்த்தம் இருக்குது இந்த வார்த்தைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ் உங்களை நீண்ட காலம் வாழ வைப்பானாக, உங்களோட வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. ஒருத்தர் புடவை கடையில் இருக்கிறார், நாங்க சலாம் சொல்றோம், ஹஜியார் உங்களோட கடைக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. சலாம் கூட அடுத்தவனுக்கு துஆ. ஒருத்தர் தும்மல் போடுறார், அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தவனை பற்றிய கவலையிலே உலகத்தில் வாழணும். ஹதீஸே குதுசியிலே அல்லாஹ் சொல்றார், கியாமத்து நாள்ல அல்லாஹ் சொல்லுவான் ஒரு அடியானை கூப்பிட்டு, அடியானே நான் பசியோட உன வீட்டை தட்டினேன் வாப்பா, எனக்கு சாப்பாடு தரலையே. அடியான் கேட்பான், யாரோ நீ உலகத்துடைய ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், நீ ரப்பாக இருக்கிறாய், உனக்கு என்ன சாப்பாடு யா அல்லாஹ், நீ வந்தியா, நீ தட்டினியா, உனக்கு பசியா? அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு பசிக்கல்ல மனிதா, நான் படைச்ச அடியான் பசியோட வீட்டுக்கு வந்தான், சாப்பாடு கொடுக்கல. நான் நோயாளியாக இருந்தேன், என்ன நோய் விசாரிக்க வரலையே. அடியாங்க பரியா அல்லாஹ், உனக்கு நோயா, உனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலா, உனக்கு ஒரு டேப்லெட்டா, உனக்கு ஒரு கேப்சூலா? இல்ல, என்னுடைய அடியான் நோயாளியாக இருந்தான், நீ பார்க்க போயிருந்தா என்னுடைய அருளை கண்டிருப்பாய். அன்புக்குரியவர்களை, சமூகத்தில் விதவைகள் கடனாளிகள் ஏக்கத்தோட தாக்கத்தோட வாழ்றாங்க. அவங்களோட தாக்கம் எங்களை தாக்கப்படாது. கட்டாயம் ஒவ்வொருத்தர குடும்பத்தில் எத்தனையோ பேர் வந்து நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஏழைகளை பத்தி, கடனாளிகள் இப்படி ஒரு கூட்டம் வாழ்றாங்க, இவங்களை பத்தி கண்டுகொள்ளலண்டா நாளைக்கு ஊர்ல இருந்து வெளியில் அழகா உடுத்து வைத்து பெட்டாலிந்து பழைய உடுப்பை மாத்தி கொண்டு அடுத்த பஸ்ல ஏறுவார். அந்த மனம் எப்படி இருக்கும்? சிலவங்களை சந்திச்சு, ஏன் உடுப்பு மாத்துறீங்கண்டா, இந்த ஊர்ல இருந்து வாரும், ஊர்ல தெரியாது, கேட்க பார்க்க யாரும் இல்லை, அதனால தான் ஏதாவது கொஞ்சம் தேடிட்டு போவேண்டு வாரோம். 38 35 வருஷம் இளம் பெண்கள், இவங்க பாவத்தில் போக மாட்டாங்களா? இவங்களுக்கு உணர்வு இல்லையா? உடம்பு பசி வயிற்று பசி இல்லையா? எங்களுக்கு தாத்த தங்கச்சி இல்லையா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஊர்கள் விற்கிற கடனாளிகள் விதவைகள் எல்லாரை பற்றி நாங்கள் கவலைப்படணும். நாங்கள் ஒன்றே ஒரு விஷயத்தை யோசிக்கணும், இவ்வளோ பேர்ல எனக்கு 1 கோடி தந்திருக்கிறானா, ஏன் ரப்பு எனக்கு தந்தான்? இந்த 1 கோடி அவனுக்கு கொடுக்க இருந்துச்சு, அவருக்கு கொடுக்க இருந்துச்சு, எனக்கு ஏன் தந்தான்டா உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறார். இவருக்கு கொடுத்து பார்ப்போம், வேண்டிக்கு நாளைக்கு இவருக்கு கொடுத்து பார்ப்போம், இவருடைய உள்ளம் எப்படி பேசுது, இவர் எப்படி எல்லாம் இதை பாவிக்கிறார், கொடுத்து அல்லாஹ் பார்க்கிறார். உண்மையில உதவி செய்பவன் அல்லாஹ். எங்களை காரணமாக வச்சு ஒரு சாப்பாடு